சிவாய திருச்சிற்றம்பலம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஆன்மீகத்தில் சரியான குருவை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே, அதாவது மனிதர்களாகிய நாம் எல்லோருக்கும் ஆன்மீகத்தை பற்றி பெரிய அளவில் ஞானம் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு சிறிய அளவிலாவது ஒரு ஞானம், ஒரு நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நாம் செல்கின்ற இந்த ஆன்மீக பயணம், அதாவது மனிதர்கள் தன்னை ஏதாவது ஒரு ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுத்தி தான் தன்னை பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தாங்கள் செல்கின்ற இந்த ஆன்மீக பாதை சரியானதானா, சரியான மார்க்கமா, தன்னுடைய குரு சரியானவரா, அவர் தன்னை சரியான வழியில் வழிநடத்தி செல்கிறாரா அல்லது தவறான பாதையில் வழிநடத்தி செல்கிறாரா என்ற சந்தேகங்கள் அனைவர் மனதிலும் எழும்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த சந்தேகத்தையெல்லாம் தீர்க்கும் பொருட்டு நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, ஆன்மீகத்தில் சரியான குருவை தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற இந்த தலைப்பு ஆகும். இந்த நவீன யுகத்தில் ஒவ்வொருவரும் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவரவருடைய சேனல் வழியாக ஆன்மீகத்தை நல்ல முறையில் பரப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் எது சரி எது தவறு என்று நம்மில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. அதிலும் ஆன்மீகத்தில் பயணம் செய்கின்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால், பெண்கள் சீக்கிரமாகவே எல்லோரையும் நம்பிவிடுவார்கள். அதேபோல் சீக்கிரமாகவே ஏமாற்றப்பட்டும் விடுகிறார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, பெரும்பாலான பெண்கள் இந்த வகையில் ஏமாற்றப்பட்டும் வருகிறார்கள். பெண்கள் எவ்வாறு ஆன்மீகத்தில் பயணம் செய்வது, சரியான குரு யார், இவற்றையெல்லாம் நாம் இனி அடுத்து வருகின்ற ஆடியோக்களில் கூறுகிறேன். தொடர்ந்து நம்முடைய இந்த ஞான விடியல் சேனலில் இணைந்திருங்கள். புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி நம் சிந்தனைக்குள் வருவோம். உலகில் ஜீவராசிகள் அனைத்தும் இருந்தாலும் மனிதனுக்கு மட்டும்தான் ஞானத்தை உணர்ந்து புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. ஆகையால் தான் ஔவையாரும் கூறினார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறியிருக்கிறார்கள். மனிதீனம் தோன்றி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று விஞ்ஞானம் கூறுகிறது. இந்த பரிணாம வளர்ச்சியில் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை நாம் மனிதனாக வந்துள்ளது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கை நம் அனைவருக்கும் கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியமே ஆகும். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், அது அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தையோ எந்த சமயத்தையோ சார்ந்தவராக இருந்தாலும், அவர்களுடைய முன்னோர்கள், அதாவது அவர்களுடைய பூர்வ ஜென்மத்தில் வாழ்ந்தவர்கள் அதாவது ஏதோ ஒரு ரிஷி பரம்பரையுடன் தொடர்புடையவர்களாகத்தான் இருப்பார்கள். காலத்தால் அந்த ரிஷி பரம்பரையை அவர்கள் மறந்து இருக்கலாம், அல்லது அவர்களின் பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் சொல்லாமல் விட்டு சென்றிருக்கலாம். இதனால் அவர்களுக்கு அவர்களினுடைய அந்த பரம்பரையை பற்றி, அதாவது ரிஷி பரம்பரையை பற்றி தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் குலம் கோத்திரம் என்று உண்டு. இன்று எத்தனையோ குடும்பங்கள் குல தெய்வங்கள் தெரியாமலேயே இருக்கிறார்கள்.
நம் முன்னோர்கள் அவற்றையெல்லாம் சரியான ஒழுங்குமுறையில் செய்து இருக்கிறார்கள். அதற்கு பின் வந்தவர்கள் தங்களுடைய அலட்சியத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் அவற்றையெல்லாம் பின்பற்றாமலேயே விட்டுவிட்டார்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரிஷி பரம்பரையில் உள்ளவர்களே. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள்தான் சப்த ரிஷிகள் என்று கூறுகிறோம். அவர்களை பற்றியெல்லாம் இனி வருகின்ற ஆடியோவில் நாம் பார்க்கலாம். எவ்வாறு நாம் இருக்கின்ற இடத்திற்கு, அதாவது நாம் அனைவரும் ஒரு இடத்தில் ஒரு முகவரியில் வசித்து கொண்டிருப்போம். அந்த முகவரி இருக்கின்ற இடத்தில் வார்டு மெம்பர் இருப்பாங்க. அது ஊராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு தலைவர், அதற்கு ஒரு மேயர், அந்த இடத்திற்கு ஒரு அமைச்சர், நம்முடைய இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவியில் இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பாக இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பவரைத்தான் பாரத பிரதமர் என்று நாம் கூறுகிறோம். இதை நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், நம் குலம் கோத்திரத்தில் இந்த ரிஷி பரம்பரையில் வந்த சீடர்களில் யாராவது ஒருத்தர் நம் பரம்பரையிலும் இருப்பார்கள். அவர்களினுடைய மூலம் அவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு இருப்பவர்கள்தான் சப்த ரிஷிகள் ஆவார்கள். அதற்குத்தான் நான் இந்த எடுத்துக்காட்டு கூறினேன். ரிஷிகளுக்கெல்லாம் முதன்மையானவர்கள் சப்த ரிஷிகள் ஆவார்கள். சரி, இனி ஆன்மீக குருவை தேர்ந்தெடுப்பது எப்படி என்றால், முதலில் குருவினுடைய இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்வோம். குரு என்பவர் யார்? குரு நமக்கு ஏன் அவசியம்? இவற்றையெல்லாம் நாம் பார்க்கலாம். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பிறர் நமக்கு கற்றுக் கொடுத்தால் அவரும் நமக்கு குருதான். எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டுக்கு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே ஒரு மொபைல் ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற எல்லா விவரமும் அந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது. ஆனால் பெரியவர்களுக்கு அதில் தெரிவதற்கான வாய்ப்பில்லை. அந்த வேளைகளில் அந்த குழந்தைகள்தான் தன் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு இதை எவ்வாறு உபயோகிக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக அந்த குழந்தைகளும் அந்த சமயத்தில் ஒரு குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் என்ன வித்தியாசம் என்னவென்றால், அவர்களை நாம் ஆசான் என்று கூறுகிறோம். அதாவது நமக்கு தெரியாத விஷயத்தை பிறரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்கு ஆசானாக கருதப்படுவார். நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் நாம் நிறைய ஆசான்களை நம் வாழ்வில் சந்தித்திருப்போம். நல்ல கருத்துக்களை நாம் மற்றவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டிருப்போம். இவை எல்லாமே நம் வாழ்க்கைக்கு தேவையானவையே ஆகும். இவர்களெல்லாம் ஆசான் என்று கருதப்படுவார்கள். ஆக இந்த குருவுக்கும் ஆசானுக்கும் என்ன வித்தியாசம்? இவற்றையெல்லாம் இனி அடுத்து வருகின்ற ஆடியோவில் நாம் பார்க்கலாம். சிவாய திருச்சிற்றம்பலம்.